நீங்கள் முந்தா நாள் வரைக்கும் கதவை திறந்து வச்சுருக்கிறேன், வாசலை திறந்து வச்சுருக்கேன், விண்டோ திறந்துருக்கிறேன் எல்லாம் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு 50 வயசு அரசியலில் 67 கூட்டணி இருக்குது. ஒரு பெரிய ஆளுங்கட்சி 3வது தடவை அவர் தான் பிரைம் மினிஸ்டர். நான் ஐ ஸ்டாண்ட் பை தட். அவர் தான் இப்போ பிரைம் மினிஸ்டர். எனக்கு சந்தேகம் அதில் கிடையாது. 350 சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்க, அவர் பிரைம் மினிஸ்டர் 3வது. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான கட்சி நீ போகாத, நீ இல்லாமல் நான் இல்லைன்னுட்டு 50 வருஷ அரசியலில் ஒரு மாநில கட்சி பின்னாடி வந்தது இல்லை. அந்த பெருமை சரியோ தவறோ பழனிசாமிக்கு போய் சேர்ந்துருச்சு. நான் ஒரு சிறிய குறுக்கீடு மட்டும் ஸ்ரீராம் கிட்ட எடுத்துக்கிறேன். அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி உறுதி காட்டு வந்திருக்காரு. நீங்கள் செப்டம்பர் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நம்பிக்கையில் அவர் வருவார்னு பிஜேபி முயற்சி? பிகாஸ் அவங்க பெரிய சாணக்கியருங்கிறோம், அவங்க வந்து இந்திய அரசியலே தீர்மானிக்கிறாங்கிறோம். அவர் வந்து அதில் உறுதியாக இருந்திருக்கிறாரு. இட் ஹஸ் பீன் ப்ரூவன் ரைட். வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சது, அதுதான் ப்ரூவ் ஆயிருந்தது. என்ன நம்பிக்கையில் போனாங்க? பிகாஸ் 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் அதிமுகவில் அந்த நம்பிக்கையே பாஜகவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. வருவோம் 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 என்று பலர். நான் வந்து நாகரிகம் கருதி தமிழ்நாடு ரைட். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சவுத் ஆஃப் இந்தியாஸ் அதர் தென் கர்நாடகாவே வந்து பாஜக தலைமைக்கு ஒரு சில அரசியல்ல குழப்பங்கள் இருக்கு. ஒரு புரிதல் முழுமையா இல்லை, குழப்பம் இருக்கு. அதாவது இந்த அரசியல் எப்படி நடக்குதுன்றதுக்கு நான் பெரிய மேதாவி நட்டா அமித்ஷா அவர்கள்லாம் இது ஒன்றுமே தெரியாதவர்கள்னு சொல்லலை. ஒரு குழப்பம் இருக்குது. சவுத் ஆஃப் இந்தியாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியலில் அவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. பிஜேபி தலைமைக்கு, பிஜேபி சென்ட்ரல் கமாண்டுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆகலை. தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கிளாரிட்டியும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கிளாரிட்டியும் தமிழ்நாட்டிலேயோ ஆந்திர பிரதேசிலோ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இருந்துட்டு வந்திருக்காங்க. அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. நீங்க ஒரு பதில் சொல்ல விரும்பின இன்னொரு ஹைபோதெட்டிக்கல் கேள்வி. சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி ஒத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்போ டிடிவியும் ஓபிஎஸும் இந்த கூட்டணியை விரும்பினவங்க அவங்களை கைவிட்டு இருப்பாங்களா? இல்ல, அதுதான் வந்து பாஜகனுடைய ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் என்ன இருந்ததுன்னா, டிடிவி அண்ட் ஓபிஎஸ்ஸையும் உள்ளடக்கின ஒரு கூட்டணியாக தான் அவர்கள் வர வேண்டும் நினைச்சாங்க. அழைக்கும் பொழுது இதுவும் அவங்க எல்லாரையும் சேர்த்து, அதனாலதான் பாஜக வந்து ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியவே இல்லையா? இபிஎஸும் டிடிவி ஓபிஎஸும் இபிஎஸும் ஒரு அணியில ஒர்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இல்லைன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அரசியல்ல நான் அப்படிலாம் ஒதுக்கித்தள்ள எந்த விதத்திலையும் ரெடியாகவே இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு இது சந்திரபாபு நாயுடு வந்து முதுகுல குத்திட்டு போனவர் திருப்பி கூட்டு உட்கார வச்சிருக்காங்க இப்போ என்டிஏ அலையன்ஸோட. இப்ப இபிஎஸ்சியோ அதிமுகவையோ பிஜேபி எப்படி அணுகும்? இப்ப இன்னைக்கு அவர் வந்து இல்லன்னு மறுத்துட்டார், அவங்க வேற ஆப்ஷனுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நெருக்கடிகள் இருக்குமா, இல்ல பரவாயில்ல? அரசியல் ரீதியாக விமர்சனங்களை கண்டிப்பாக பெருமளவில் தமிழக பாஜக அதிமுக மேல எடுத்து வைக்கணும். இது வரைக்கும் ரொம்ப அவர் பட்டும் படாமலுமாக இலைமறை காய்மறைவாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அண்ணாமலையை தவிர வேற யாரும் பேசினதில்லை. இப்போ பாஜகவினர் தேர்தல் சமயத்தில் பரப்புரைகளில் அதிமுக ஏடிஎம்கே மேல தாக்குதல் இருந்தே ஆகணும். மணிகண்டன், ஆர் யூ ரெடி? நான் சொல்றது அரசியல் ரீதியா, நான் வந்து வேற எதுவும் சொல்ல, நான் வந்து பரப்புரையில் தான் சொன்னேன். நீங்க உடனே ட்விஸ்ட் பண்ணிட்டு மணிகண்டன் நான் எதுவுமே சொல்லலையே. ஆர் யூ ரெடி நீங்க சொன்னீங்க, ஆர் யூ ரெடி நீங்க ஏன் வேற எதுவும் சொல்றீங்க? அப்புறம் இல்ல சார், அவர் வேற வந்து ஆரம்பத்துல மறந்து போயிட்டார். 99 வருஷ பகையாளின்னு சொல்ல மறந்து போயிட்டார். அது திருப்பி எடுத்து வந்துட போறாரு இப்போ. சொல்லிடுங்களேன் உங்க 99% ஹரி ப்ளூ சட்டை என்னுடைய 99 வருட பகையாளி ப்ளூ சட்டை மாறனுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு எங்களுக்கும் தெரியும். மது வீட்டுக்கு கேடு, அவரு நாட்டுக்கு கேடு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நாங்களும் இறங்கி அடிப்போம். ஆனா ஒண்ணு ஹரி, நம்ம ஸ்ரீராம் சேஷாத்ரி பாத்தீங்கன்னா இந்த T20 மேட்ச்ல வந்து சியர்ஸ் கேர்ள்ஸ்ன்னு இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு உற்சாகப்படுத்துவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு நல்லா பார்க்குறதுக்கே ஒரு உற்சாகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தோக்க போகிற மேட்ச்சில் கூட நடுநடுவில் போட்டு டான்ஸ் ஆடுவாங்களா. அந்த மாதிரி இந்த அண்ணாமலை பாஜகன்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள இவர் பேச்சை கேட்டார்னா, ஆனால் வாங்கினா அண்ணா ஸ்ரீராம் சேதர் என்ன வீட்டுக்கே போகாதீங்க, நீங்கள் தேர்தல் முடிவு வரைக்கும் என் பக்கத்துலேயே இருந்துக்குங்கண்ணா, எவ்வளோ உற்சாகப்படுத்துறீங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சுக்காரு. என்னென்ன சொல்கிறாருங்க. ஒரு தொகுதி இப்பயே நவாஸ்கனி போட்டிடுறாராம், இந்த பக்கம் அதிமுக வேட்பாளர் முடிவு பண்ணிட்டாரு, எப்படி ஓட்டு இதாக போகுது. கன்னியாகுமரியில் காலகாலமாக பாஜக ஜெயிச்சது அந்த அடிப்படையில் தான் ஜெயிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது மறந்து போயிடாதீங்க. நிச்சயமா அது எல்லா இடத்துலையும் எல்லா கட்சிக்கும் ஒண்ணுங்க. மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி சொல்ற ஒரு விஷயத்தில் இது பண்றோம். வடநாட்டை பொறுத்த மட்டில் நீங்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அதை நாங்க மறுக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் பழைய மீட்டர் கேஜில் ஓடுற
இந்த வண்டி நீங்க வந்து கூட்ஸ் வண்டி உங்களோட ஏறினா எந்த பிரயோஜனம் இல்ல. வடநாட்டுல இருக்கு குட்ஸ் ட்ரெயின், வடநாட்டுல இருக்கிற பார்வை வேற. ஊட்டி ரயில் மலை ரயில் அடிக்கடி ரிப்பேரா போயிடுது. பேசஞ்சர் ட்ரெயின் கூட இல்ல கரி. அதனால தான் சொல்றோம் வடநாட்டுல சிறுபான்மையினர் உங்களை பத்தி பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா உங்களோட சவகாசம் வச்சிருந்தாவே பாய் வீட்டு பிரியாணி வர்றதில்ல, அந்தோணி வீட்டு கேக்கும் வர்றதில்ல, இந்த கைக்கு வர இருந்த கறி விருந்து திரும்ப வந்து அந்த பக்கம் போய் போட்டுட்டாரு. அந்த மாதிரி வந்து அதனால தான் உங்களோட ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம்னு எடப்பாடி பழனிசாமி அம்மா என்ன பாஜகவோடு இனி ஒருபோதும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை நட்பும் இல்லை பகையும் இல்லைன்னு கடைசி காலகட்டத்தில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் இருக்கு. இப்போ தேவையில்லாமல் இந்த பிரதமரையோ மத்திய தலைவர்களையோ நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். இங்க இருக்கிறது வந்து அண்ணாமலை பாரதிய ஜனதா, அதுக்கும் எங்களுக்கு தான் நேரடி பிரச்சனை. மத்தியில் இருக்கிற பாஜக நீங்க ஒரு ஆயுதத்தை எடுத்தீங்கன்னா ராஜா, நாங்க என்ன ஆயுதத்தை எடுக்கிறதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அதான் மாறனுக்கு சொல்ல விரும்புறது. சார் பரவாயில்ல சார், அவருடைய ஆத்ம திருப்திக்கு சொல்லிட்டு போட்டோம். என்ன இப்போ நான் எப்படி சியர் லீடராக அண்ணாமலை இருக்கணும், அவர் எடப்பாடிக்கு இருக்கார், அவ்வளோதான வித்தியாசம். ரெண்டு பேரும் சியர் லீடர்ஸ் தானே. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குட்ஸ் ட்ரெயினோ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோ அது வந்து மே மாதம் மக்கள் அதை வந்து சொல்லுவாங்க, அது குட்ஸ் ட்ரெயினில் ஏறினாங்களா இல்லைன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் ஏறினாங்களா, சீக்கிரமா போறோமா ஸ்லோவா போறோமா. ஓகே, மே மாசம் நீங்க சொன்னதுனால கேட்கிறேன். மே மாசத்துக்கு பிறகு உங்க கணக்குப்படி மத்தியில மீண்டும் மோடி ஆட்சி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த ஒரு உள்ளுணர்வோ இல்லாட்டி அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு எண்ணமோ இருக்கும்ல. அதுக்கப்புறம் விளைவுகள் பிஜேபி எப்படி வேண்டான்னு சொன்ன கட்சிகள் எல்லாம் அணுகிருக்கு, சிவசேனாவையோ இல்லை என்சிபியோ அணுகிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு அவங்கள்ட்ட ஒரு பர்சிக்யூஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவர் கணக்கு போட மாட்டாரா சார்? பர்சிக்யூஷன் இருந்ததுன்னா தான் அரசியல், இருந்தால் தான் அரசியல். நான் அவரை கேட்டேன், திரு எடப்பாடி பழனிசாமியை இந்த கேள்வியை நேரடியாக கேட்டீங்க, டீடைல்ஸ் சொல்றது முறை துணியை மட்டும் சொல்லுங்க. இந்த கேட்ட பெர்சிக்யூஷன் இருக்காதா, பாஜக உங்களை படுத்தாதா? பாஜக திமுக முதலே பகைச்சிக்கிட்டீங்க இல்லையே, நீங்கள் வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள், அங்கேயும் பகைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவங்களால என்ன வேணால் செய்ய. என்கிட்ட சொன்னார் அவர், 8 கோடி தமிழ் மக்களுக்கு ஆட்சி கொடுக்குற பதவிக்கு வரணும்னு நினச்சோம் நான். இதையெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை. இதையெல்லாம் இந்த மாதிரிலாம் பயந்தோம்னா அரசியலே பண்ண முடியாதுங்க. கேஸ் போடுறாங்க, கேஸ் நடத்துகிறோம், யார் கேஸ் போடல யார் மேலே போடலன்னு கேட்டார். சார் அவர் மனசாட்சிக்கு தெரியும், என் நான் ஒரு இப்போ டிவிலேயே சொன்னேன் இது. இந்த கேள்வி அவர் கேட்டார், 8 கோடி தமிழ் மக்களுக்கு நான் தலைமை ஏற்க வேண்டுமானால் ஒரு கவர்னன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் இருக்கத்தான் சார் செய்யும். இல்லை எப்படி இருக்கும், இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் வேற என்னெல்லாம் இருக்கும். லோக்சபா எலெக்ஷன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.